ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு பக்கம் தடபுடலான மேலத்தாளம், இன்னொரு பக்கம் சொந்தக்காரங்க எல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கல்யாண சடங்கெல்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சுது. மாப்பிள்ளை கொடையை பிடிச்சிக்கிட்டு காசி யாத்திரைக்கு கிளம்புறாரு. அப்போ பொண்ணோட அப்பா மாப்பிள்ளையை பேசி சமாதானம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வராரு. மாப்பிள்ளையும் பொண்ணும் ஊஞ்சல் ஆடுறாங்க, அடுத்து திருஷ்டி எடுக்கிறாங்க. பொண்ணும் பையனும் கை கோர்த்துக்கிட்டு சந்தோஷமாக வந்து மணமேடையில் உட்காந்தாங்க. திடீர்னு சந்தோஷம் எல்லாம் மறைஞ்சு ஒரே பரபரப்பு. பார்த்தா கல்யாண பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்துடுச்சு. அப்படியே மயங்கி சரிஞ்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்ததில்லை, இதுதான் முதல் முறை. அதனால பொண்ணோட அப்பாக்கும் அம்மாக்கும் ஒன்றும் புரியாமல் தவிச்சு போயிடுறாங்க. மாப்பிள்ளை பொண்ணு 2 பேர் குடும்பமுமே மகாபிரியவா மேல ரொம்ப பக்தியா இருக்கிற குடும்பம். அப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐயர் ஒரு யோசனை சொல்றாரு. அது என்னன்னா, காஞ்சி மடத்துக்கு ஃபோன் பண்ணி பெரியவா கிட்ட விஷயத்த சொல்லலாம். அவர் என்ன சொல்றாரோ அந்த உத்தரவுப்படியே நடப்போம்னு சொல்றார். 2 குடும்பத்தாரும் ஒத்துக்கிட்டாங்க. பொண்ணோட அப்பா காஞ்சி மடத்துக்கு ஃபோன் பண்ணி அங்க உள்ள மேனேஜர் கிட்ட விஷயத்த சொல்றாரு. மேனேஜரும் ஓடி போய் பெரியவா கிட்ட நடந்ததை சொல்றாரு. கொஞ்ச நேரம் மௌனமா இருந்த பெரியவா, பொன்னாத்துக்காராளுக்கு குலதெய்வம் ஒரு மகமாயி, அவளுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு வேப்பிலை கொத்த பொண்ணோட தலையில சொருகுனா சரியா போயிடும்னு சொல்றாரு. உடனே மேனேஜர் ஃபோன்ல விஷயத்த சொன்னதும் பொண்ணோட அம்மா அவங்க குலதெய்வமான மகமாயியை மனசார வேண்டி பொண்ணு தலையில வேப்பிலையை சொருகுறாங்க. மயங்கி இருந்த பொண்ணு உடனே எழுந்து உட்காந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். உடனே பொண்ணையும் மாப்பிள்ளையும் மணமேடையில் உட்கார வச்சு குறிச்ச நேரத்தில் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்ச கையோட 2 வீட்டுக்காரங்களும் காஞ்சி மடத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. பெரியவா அனுகிரகத்தால் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னு சொல்லி நன்றி பெருக்கோட பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் பெரியவா காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அப்போ பெரியவா சிரிச்சுக்கிட்டே, மகமாயி அனுகிரகத்தாலன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். இப்படி நம்பிக்கையோட வேண்டி வர பக்தர்களை பெரியவா ஒரு நாளும் கைவிட்டதில்லை. இதுபோல் மேலும் பல ஆன்மீக கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.